எனக்கு அப்பவே தெரியுங்க இந்த கேபி பாலா பையன் சிக்கி ஒரு நாள் சின்ன பின்ன மாவான் அப்படின்னு சிக்கிட்டானா. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. டே 3. எஸ், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முதல் நாள் வந்து 10 எடுத்தோம், அடுத்து ஒரு 15 எடுத்தோம். இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு 25, இந்த பக்கம் 25. தவளை குட்டி கூட இல்லை. பட் ஆனால் பார்ப்போம். வழக்கமாகவே கிட்டத்தட்ட ஒரு இது வந்து 4வது ட்ரை இந்த சீரீஸில் நான் போடுறது. வழக்கமாகவே 20 நாள் 30 நாள் தாண்டும், எங்கேயாச்சும் இடத்துல அடி வாங்கும், படுத்துருவேன், அப்புறம் அப்படியே நிப்பாட்டிடுவேன். ஸோ 3ஆட நம்பர் சொன்னார், நீ டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு 37வது டே 37ஓ 38ஓ பார்த்துட்டு நீயும் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்க. பட் 50 வியூ 100 வியூ தான் போகுது, சிலதெல்லாம் வியூவே போல 20-30லேயே முக்கிட்டு இருக்கு, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, இதனால என்ன கிடைக்குது அப்படின்னு நக்கலாக நேரில் கேட்டார். நான் வந்து வழக்கமாக கடைசியாக சொல்லுவேன்ல, ஸோ அதை முதலே சொல்கிறேன், நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் முழுசாக பார்க்குறீங்களா அப்படி கேட்குறவங்ககிட்ட. மற்றபடி ஏன்னா எல்லாருக்குமே இங்கே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே எல்லா வேலைகள்லையுமே நேரம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நாம வாழ்ற டிஜிட்டல் யுகம். அன்னைக்கு அன்லாக் யுகம்ல என்னதான் ஏற்ற இறக்கமா பொறுமையா போனாலும் இன்னைக்கு டிஜிட்டல் ஸ்வைங்னு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போகும்போது நமக்குலாம் நேரம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் அப்படின்னு பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ற வீடியோ தான் எதிர்பார்க்கல தவிர்த்து இந்த மாதிரி பொறுமையா ஒரே ஃப்ரேம்ல வச்சு பேசுற மிஸ்கின் பாணியில பேசுற யூடியூபோட வீடியோக்களை வந்து பெருசா பாக்குறாங்களா அப்படின்னா பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்கன்னா பெரிய பேச்சாளர்கள், அவர் பாண்டே, அதுக்கப்புறம் சுகி சிவமையா, இவங்கள மாதிரி. ஏன்னா அவங்களாம் ஃபேம், ஏன்னா அவங்களோட வார்த்தைகளில் வந்து அவ்வளோ ஒரு ஆணித்தனமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தான் நானும் அப்படி தான் தமிழ் பேச்சாளர் ஆரம்பித்தவன் தான். ஸோ எனக்கு எடிட்டிங் பண்ணுற டைம் இல்லை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோட வீடியோ முழுசாக பாருங்க. ஸோ குறைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறுபட்ட மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க அப்படின்றத. நேர்லையோ வாட்ஸ்அப்லேயோ மெசேஜர்லேயோ தயவு செஞ்சு கேட்க வேணாம் அப்படின்றதான். ஏன்னா கேபி பாலா எக்ஸ்போஸ்டு நான் வந்து காந்தி கண்ணாடி படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தானாமா. படம் சூப்பராக இருக்கு. இப்பயும் சொல்கிறேன், காந்தி கண்ணாடி படம் அற்புதமான படம். நான் இப்பயும் சொல்கிறேன், மதராசியை விட காந்தி கண்ணாடி படம் ரொம்பவே சூப்பரான படம். அந்த படம் பேசின கருத்து வந்து அருமையான கருத்து. அதில் வந்து பாலாஜி சக்திவேல் சார் வந்து வாழ்ந்துருப்பாப்புல. அவங்க ஒய்ஃப் வந்து, யோ நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கும்போது, அதான் நீ இருக்கேல சார், நான் சந்தோஷமா இருக்கேன், நீ இருக்கேல அப்படின்னு சொல்கிறேன். அந்த குழந்தைத்தனத்துல நான் அடிவேன். ட்ரெய்லர் அதை பார்த்துட்டு போனவன் தான். அந்த படம் மாதிரி இன்னொரு படம் வரணுமா அப்படின்னா வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் அப்படின்றது அங்கேயே முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. ஆனால் அது வந்து மனசில் நிற்கிது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம். கடைசியாக என்னதான் கட்டு 500 1000 ரூபாய் வந்து இருந்தாலும் அது செல்லாத நோட்டு. ஆனால் அந்த அம்மா கையில் பத்திரமா வச்சிருந்தது யாரு? அந்த காந்தியோட கண்ணாடி. அதுதான் அந்த கிளைமேக்ஸில் முடிக்கும் போது கூடவே என்னதான் பணம் செல்லாத நோட்டை தூக்கிட்டு போயிருந்தாலும் தான் வளர்த்த நாய் தான் அங்கே அவங்கள தேடி ஓடி வந்து பக்கத்தில் நின்றுருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த நாய் தான் சார் நேற்றுலேருந்து கூடயே இருக்கு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, இந்த அம்மாவும் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, பார்த்தா கட்ட நோட்டு இருக்கு. அந்த ஃப்ரேம் பிரியும் போது டேரக்டர் பேர் போடுவாங்க. நீங்கள் அந்த படம் பார்க்கல அப்படின்னா ஓடிடியில் வரும், கண்டிப்பாக பாருங்க. தேட்டரில் என்ன இருக்குமா இல்லைன்னு தெரில. இப்பயும் சொல்கிறேன், அது நல்ல படம். அதை அப்பயே சொல்லிப்பேன், அந்த படத்துல சொல்லிப்பேன், ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம தலையிடவே கூடாதுங்க. பாலாப்பை அப்பயே மாட்டுவோம், எனக்கு தெரியும். ஆக்சுவலி இப்போ உங்களோட வருமானம் பற்றி நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் பேசுறாங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களோட வருமானம் என்னன்னு கேட்டு பாருங்க. அது இதுக்கு உனக்குன்னு கேட்பாங்க. ஸோ உங்க சொத்து மதிப்பு சொல்லுங்க. உங்க சொந்த வீடு, நீங்க சொந்த வீடு தானே, உங்க வீட்டோட மதிப்பு என்னன்னு கேளுங்க. அது இதுக்கு உனக்குன்னு அப்படின்ற பட்சத்துல பாலா யாருக்கு என்ன செலவு பண்ணா இவங்களுக்கு என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம். அது அவனோட சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு. ஸோ அந்த பையன் வந்து செலவு பண்றான் அப்படின்றது வந்து யார் கேட்கணும்? நியாயமா பார்த்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கணும். இப்படி கேட்குறவங்கள இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களே கேஸ் ஃபைல் பண்ணி பாலா மேலே கேஸ் எழுதியிருந்தா ஈஸியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு பாலா வந்து உண்மையா பொய்யா நிறுவனமாயிருக்கும். இல்லை அப்படின்னா நிறுவனமாயிருக்காது. ஓகேங்களா? இவ்வளோதான். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்களேன், அந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் போகுது. எனக்கு நண்பர் அந்த லிங்க் அனுப்பாப்புல ஸ்டார்டிங் அந்த 10-30 செகண்ட் வழக்கம் போல இந்த பாலா பைய கேவலமானது அது இதுன்னு ஒரு 30 செகண்ட் போகுது. ஏன்னா நீங்க நெகட்டிவிட்டி தேவைப்படுது. அந்த 1 மணி நேரம் ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணி உட்கார வைக்கணும். ஸோ எதுவுமே தெரியாதவங்க தான் உட்காந்து பார்ப்பாங்க. ஓ ஒருவேளை இந்த பையன் இப்படிலாம் பண்றானா, இங்க வந்து அந்த பையன் வந்து ஒரு எத்தனை வருஷமா நல்லது பண்றான் அப்படின்னு எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது. ஆனா இத்தனை வருஷத்துல அவன் பண்ண நல்லது எத்தனை பேர் பாராட்டி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் உடனே வைரல் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி வைரல் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வயிற்றுச்சல்ல பண்றாங்கன்னு தான் சொல்லணும். சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. எனக்குமே சொன்னதுதான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் பால 4 பேருக்கு உதவி பண்ற மாதிரி சாப்பாடு வாங்கி தர மாதிரிலாம் வீடியோ ஃபோட்டோலாம் போட்டு வைரல் ஆகக்கூடாது, நீ நல்லா தானே முயற்சி பண்ற, நீ பண்ற உதவியே பண்ணு,
நான் சொன்ன ஒரே விஷயம் தான். நான் உதவி பண்ணுறேன் அப்படின்றது ஓகே, அது கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா என்னோட உதவி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்கள்ட்ட நான் உதவி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட நான் பேசுகிற மாதிரி இருக்கணும். நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், எவ்வளோ பிச்சைக்காரன்ட்ட கேட்டிருக்கேன், எவ்வளோ வயசானவன்ட்ட கேட்டிருக்கேன், அது 4-5 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அவங்க சொல்கிறது இல்லைப்பா வேணாப்பா, ஏன்னா அவங்க அந்த காலத்து ஆட்கள் கேமரா முன்னாடி நீ பேசுறது பயப்படுறாங்க. ஆனால் நான் பண்ணது கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம்தான். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, பலா இந்த புகழ் இந்த போதைக்கு மட்டும் அடிமையாகவே கூடாது, அடிமையாக வந்து அது நம்மளை வந்து பணம் சம்பாதிக்க கூடாது, எல்லாரும் நம்மளை வந்து பொழைக்க தெரியாது இழிச்ச வாயின்றுவாங்க. இழிச்ச வாயனா இருக்கிறதுல என்னங்க தப்பு? 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம் தானே. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, புகழ் அப்படின்ற ஒரு போதைக்கு அடிமையை நீங்கள் 4 பேர் நல்லது பண்ணுறீங்க, நல்லதை செய்கிறீங்க, நல்லதை பேசுகிறீங்க அப்படின்னா, அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் செத்ததுக்கு அப்புறமும் பல 100 வருஷத்துக்கு வாழ்வீங்க. இப்படி வாழ்ந்தவங்கள தான் நம்ம இன்னைக்கும் வரலாறுல பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவே கஞ்சா அப்படின்னு சரக்கு போதை கூலிப்பு சிகரெட்டுன்னு போதைக்கு அடிமையான பல பேர் வாழும்போதே படிப்படியாக செத்துருவாங்க. செத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான், அவங்க வந்து யாரும் பேச மாட்டாங்க. சனியை ஓய்ஞ்சது போட்டு உசுரா வாங்கிட்டு இருந்தான், குடிக்காதான்னு சொன்னால் எவனாச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு தான் பேசுவாங்க தவிர்த்து, அவர் ரொம்ப என்னதான் குடித்தாலும் ரொம்ப தங்கமான மனுஷங்க அப்படி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எது போதை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. போதையில் நல்ல போதை கெட்ட போதெல்லாம் கிடையாது. இங்கே இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க, நல்லவன் கெட்டவன் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமான நல்லவனாக இருக்கிறத விட கலப்படமான கெட்டவனாக இருக்கலாம்னு வாங்க. பட் ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா இயற்கைக்கு புறமா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தோணி இருக்கலாம், நான் ரொம்ப லென்த்தாக பேச விரும்பல, முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம், பப்பாய். टाइगर का हुक्म।